டாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது புஷ்பா 2 த ரூல். முதல் பாகம் எந்த அளவுக்கு வந்து பரபரப்பா இருந்தோ அந்த மாதிரி செகண்ட் பார்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் விரிவாவே இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. சோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு வந்து நிறைய படங்கள் வந்து செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு சோபிக்காது. அந்த மாதிரி ஒரு மரணடின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து நம்ம அந்த அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா நிறைய உழைப்பு, ஆனா பெரிய அளவுல வந்து செல்ஃப் எடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த புஷ்பா 2 எப்படி இருக்குன்ற ஆர்வம் எனக்கு நிறையவே இருந்தது. காரணம் என்னன்னா அவர் வந்து கெட்டப் அந்த மாதிரி விஷயங்களே வந்து ஒரு மாதிரி இது எப்படி இந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கூலியா இருந்து எப்படி வந்து ஒரு டானா ஒரு தலைவனா மாறுறாரு அப்படின்றதும், இந்த செகண்ட் பார்ட்ல வந்து அதை என்ன கதை களத்தை எடுத்துக்க போறாங்க, அதை எப்படி வந்து நமக்கு வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள நிறையவே இருந்துச்சு. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமா டைரக்டர் சுகுமார் என்ன பண்ணிருக்காருன்னா ரிட்லி ஸ்காட்டினுடைய வழியை பின்பற்றி இருக்காரு. கிளாடியேட்டர் படத்தினுடைய செகண்ட் பார்ட் வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ரொம்ப பெருசா மெனக்கிட்டு இருக்கவே மாட்டார். அதே மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி வந்து செகண்ட் பார்ட் வந்து ரிட்லி ஸ்காட் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரிதான் வந்து சுகுமார் வந்து புஷ்பா த ரூல் அதே மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து ஒரு கூலி வந்து டானா மாறுறான், இப்ப டானா மாறின அப்புறம் இன்னைக்கு அவமானப்பட்ட போலீஸுக்கும் அவனுக்கும் நடக்கிற ஆளுபுலி ஆட்டம் தான் இந்த செகண்ட் பார்ட்டுடைய கதை. கதாபாத்திரங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். புஷ்பராஜ் அல்லு அர்ஜுன் வந்து படத்தை வந்து தாங்கி இருக்காருன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு அளவுக்கு மேனாமினிக்கத்தனங்கள்லாம் இருந்தாலும் கூட ஒரு மெச்சூர்டா ஒரு விஷயத்தை வந்து எப்படி அணுகிறாப்ல, இதுல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவனுடைய வேகம் எப்படி இருக்கு, அது குறைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றதையும், அதாவது தன்னுடைய சர்நேம், அதாவது நான் எங்க இருந்து வந்தேன், என்னோட ரூட் என்ன அப்படின்றதுல வந்து அவர் வந்து காமிக்கிற விஷயங்கள், அதுக்காக வந்து கவலைப்படுற விஷயமா இருக்கட்டும், பொண்டாட்டிக்கான ரொமான்ஸா இருக்கட்டும், போலீஸ்காரங்க கூட வந்து மோதிர விஷயங்களா இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருந்தாரு. மிக முக்கியமாக டான்ஸ் சீன்லாம் வந்து பட்டைய கலைப்பிருக்காருன்னு சொல்ல முடியும். சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸ்ரீவல்லியா வந்து ராஷ்மிகா மந்தானா சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா வந்து ஒரு மாதிரி நடந்து போய் காலண்டர் பண்ணுவாங்க. அந்த நட வந்து அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டான்ஸ்லயும் சரி, யாரு வந்து காஸ்டியூமர் தெரியல, பின்னி பெறறதுக்காக ரொம்ப தாராளமாவே தச்சிருக்காங்க. அந்த சாங் ஃபீலிங் சாங்ஸ் வந்து உண்மையிலே ஃபீலிங்ஸ் ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கோரியோகிராஃபும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி புஷ்பா, அவன் பேருக்கு வந்து அவனை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுமா அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி ஒரு விஷயம் ராஷ்மிகா உண்மையிலே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப தாராளமாகவும் ஒரு இந்த படத்து கூட உள்ளார நம்ம போறதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க ரெண்டு பேருடைய அந்யோன்யம், அது ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. டயலாக்ஸும் ரொம்ப அற்புதமா இருந்தது. அடுத்தது எஸ்பியா வந்து பன்வர் சிங் ஷெகாவத், அவர் தான் வந்து நம்ம ஃபகத் பாசில் உண்மையிலே மனுஷன் பின்னி பெறட்டு இருந்தாங்க. இந்த இன்ட்ரோ பிளாக் ஒரு சீன் ஒன்று இருக்கும், அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸ்டீலா ஒரு பாட்டுக்கு வராங்க, தொப்பையில எண்ணெய் தடவிட்டு ஒரு மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க, நல்லாவே தான் இருந்தது. எம்பியா இருந்து சிஎம்ஆ மாற ராவ் ரமேஷ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. உண்மையிலே அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தாரு. டெக்னிக்கலா இந்த படம் எப்படி இருக்குன்னா உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. காரணம் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து மிர்சாலோ குபா ப்ரோசக், அவருடைய சினிமாட்டோகிராஃபி சரி, நவீன் நூரியோடைய எடிட்டிங்கும், அதுவும் மிக முக்கியமாக சண்டை காட்சிகள், எஸ்பெஷலி அந்த சாங், அந்த புடவை கட்டிக்கிட்டு தீமிதிக்கிற சாங், ஒரு சாமி சாங் ஒன்று இருக்கு, அதுக்கான எடிட்டிங்கா இருக்கும், சண்டை காட்சிகளா இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் சண்டை காட்சி தான் வந்து கொஞ்சம், அது பேர் ஹெலிகாப்டர்ல வந்து போட்டோல இறங்கி போற சண்டை காட்சி தான் இந்த படத்துக்கான திருஷ்டி போட்டா இருக்கும். ஏன்னா கை காலெல்லாம் கட்டி போட்டு வர்ற மாதிரி சீன் அதுதான். மற்றபடி வந்து மியூசிக் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஒரு கட்டம் வந்து என்னன்னா சைலண்டா அடுத்தது என்ன அவன் செய்ய போறான், ஒரு இன்ட்ரோ பிளாக்குக்கு அந்த இடத்துல வந்து சைலண்ட் இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி ரொம்ப அழகா ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்தது. அடிஷனல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ், அவரும் சிறப்பாக அவருடைய பணியை செஞ்சிருந்தாரு. காஸ்டியூம் அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே உழைச்சிருக்காங்க. காரணம் என்ன, இது டேப் ரிகார்டர் காலகட்டம் 1990கள் அப்படின்னும் போது அந்த காலகட்டத்துக்கான காஸ்டியூம்ல இருந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து ரொம்ப அழகாவே பார்த்து பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாத பெரிய பட்ஜெட் போது துணிஞ்சு இறங்கி அடிச்சிருக்காங்க. ரைட், துணிஞ்சு இறங்கி அடிச்சிருக்காங்கன்னு சொன்னல. எந்த எலமெண்ட்ல இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா ஸ்கிரீன் பிளே. நீங்க படத்துல டைட்டில் பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளேல அத்தனை பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த படத்தை தாங்கி நிக்குது. அதே மாதிரி ஒரு ஹீரோவோட இன்ட்ரோவா இருக்கட்டும், பில்டப் சீனா இருக்கட்டும், சூப்பரா பண்ணிருந்தாங்க. காதுல வந்து மொழமா பூ சுத்துற சீன்ஸ் நிறைய இருக்கு படத்துல. ஆனா படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரையும் என்கேஜிங்கா போகுது. அதுதான் இந்த படத்துல நான் பார்த்த விஷயம். அதுக்கு காரணம் ஸ்கிரீன் பிளே தான். படத்தோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லென்த்தி, அவ்வளவுதான். மத்தபடி ஒரு டாப் ஹீரோவுக்கு என்ன மாதிரியான ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுக்கணுமோ அதை ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. வாட் இஸ் தி டேக் அவே? நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த மாதிரியான ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கு வந்து நிறைய உழைக்கிறத வந்து பேப்பர்ல நம்ம
அடிச்சு அடிச்சு எழுதி மாத்த வேண்டிய விஷயங்கள். அது வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க சார். இப்ப வந்து அவர் வந்து ஒரு ஸ்டைல காமிக்கணும் என்ன பண்றது. இப்போ உதாரண ஷோல்டர்ல வந்து ஒரு லாந்தர் வழக்கு இடிச்சு அதுல வந்து விழுந்துரும். அதுல வந்து சிகரெட் பிடிக்கிற சீன் ஒண்ணு. அந்த சிகரெட் வந்து ஷோல்டர்ல இருந்து பிடிக்கிற சீன் வந்து மாஸ் சீன். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஒரு 3-4 சீனுக்கு ஒரு சீன் வந்து நமக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா வந்து மாத்திர ஒரு சீன் இருக்கு. இப்ப அதுல எப்படி செம்மர கடத்தல் வந்து பண்ணாங்களோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அதே மாதிரி இதுல செகண்ட் பார்ட்ல காதல பூச்சி சுத்துறது. ஆனா அதை வந்து ஒரு பரபரப்பா வந்து பண்ணும்போது நம்புறபடியா நமக்கு கொடுக்கறப்ப அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்போ உதாரணத்துக்கு மாலத்தீவுல வந்து நடக்கிற அந்த டீலுக்கான சீன், ஒரு பெரிய பேர் புகழ் அப்படின்னு இருக்கிறவன் கொஞ்சம் கீழே இறங்கி போற மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக். அந்த இன்டர்வல் பிளாக்ல அவன் என்னவா இருக்கிறான், போறான் வரான்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லாத்த விட அதிகார பலம் நிறைய இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு தான் வந்து எவ்வளோ நாடு நகரம் கம்பெனி எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. இப்போ ஒரு சிஎம் உடைய பதவி இதுல வந்து எதனால போகுது அப்படின்றதையும் அதை ஒரு விஷயமா எடுத்து வந்ததும் அந்த இடத்துல ஒருத்தன் வந்து ஒரு கிளிக் சவுண்ட்ல வந்து அவன் வந்து எந்த மாதிரியான வந்து விஷயமா அவன் வந்து மனசுல நிக்கிறான் அப்படின்றதையும் போற போக்குல சொன்ன வகையில நிறைய, அதான் நான் சொன்னல, ரசிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கிறதா இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். அதனாலதான் இந்த படம் வந்து ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்ல. சோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் அப்படின்னும் போது படத்துக்கு வந்து ரேட்டிங் வந்து 5க்கு 3.5. இந்த படம் வந்து நிச்சயமா ஹிட் அடிக்கும். அதற்கான திரைக்கதையை ரொம்ப அழகாவே சுகுமார் வந்து எழுதி இயக்கியிருக்கிறார். படத்துல ரசிக்கக்கூடிய காட்சியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனே வந்து ஆளே காணோம் அப்படின்ற மாதிரியான அந்த சீனும் சரி, மால்தீவ்ல வந்து 2000 கோடிக்கு வந்து டீல் போடுறதா இருக்கட்டும், இன்ட்ரோ பிளாக்ல வந்து ஃபகத்துக்கும் அவருக்கும் நடக்கிற விஷயங்கள், அதுவும் வந்து ஒரு ஆண் வந்து எந்த மாதிரி, அதாவது ஒரு சைக்கோ, ஆனா அவன் எந்த அளவுக்கு எதனால வந்து அவன் வந்து இன்னும் கோவம் அதிகமாகுன்ற மாதிரி அந்த சீன் வந்து மாஸ் சீன் என்ன பொறுத்தவரையிலும் இன்ட்ரோ பிளாக் சீன். அதுக்கப்புறம் வந்து செய்கையில பேசிக்கிற அந்த இடமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் எப்படி வந்து புஷ்பா வந்து ரொம்ப விஷயமா சூப்பரா பண்றான் அப்படின்ற மாதிரியான அந்த கடத்தல் விஷயங்களா இருக்கட்டும், ராமேஸ்வரம் ஷாட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான் இந்த படத்துல. இன்னொன்னு இந்த படத்துல ரசிக்கக்கூடிய விஷயம் அவங்க 2 பேருக்குமான அந்த ரொமான்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து டக்குன்னு வந்து பொண்டாட்டி வந்து கூட்டிட்டு போறதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு கிளிக் ஏற்படுத்துற மாதிரியான அந்த அன்னுன்யம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு ஷாட்ல அவங்க பக்கத்துல படுத்திருப்பாங்க, யாரு ரேஷ்மிகா படுத்திருப்பாங்க. படத்துல பாக்குற எத்தனை பேர் இப்படி பாக்குறாங்க ஃபர்ஸ்ட், ஏன்னு நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரியான காட்சிகளா இருக்கட்டும், அதே மாதிரி பொண்டாட்டி கிட்ட வந்து கெஞ்சிரதா இருக்கட்டும், கால்ல முத்தம் கொடுக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க 2 பேருமே. சோ அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்களோட போக முடியாது, ஏன்னா நிறைய வன்முறைகள் இருக்கு. மத்தபடி வந்து ஒரு மாசான ஒரு ஃபிலிம் பாக்குற ஒரு திருப்தி அந்த படம் கொடுக்குது. ஓட்டுறவங்க ஓட்டுவாங்க, ஆனா திரைக்கதையில இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். சோ தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சோ சுகுமார் வந்து செகண்ட் பார்ட் வந்து ஜெயிச்சது மட்டும் இல்ல, தேர்ட் பார்ட்டுக்கும் அடி போட்டிருக்காரு. சோ இது குறித்தான உங்கள் கருத்துக்கள், இந்த படம் குறித்தான உங்கள் கருத்துக்கள் பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.